வணக்கம் பவித்ரா. அதாவது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இவங்க 1991 முதல் 96 வரை தமிழக முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அன்றைய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதே நேரத்தில் 1996ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்த காலத்தில் ஜெயலலிதாவிடமிருந்து சுமார் 27 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், வைரம், பிளாட்டினம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள், அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சுமார் 1572 ஏக்கர் நிலத்துக்கு உண்டான பத்திரங்கள் அவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அதன் பிறகு அந்த வழக்கு தமிழகத்தில் நடந்து பிறகு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது. பின்னர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து கர்நாடகத்திலிருந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு, அதாவது ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனை காலத்தில் ஜெயலலிதா மறைந்து விட்டதால் அவர் தண்டனை அனுபவிக்கவில்லை. அதனை அடுத்து சுதாகரன், சசிகலா, இளவரசி ஆகியோர் தண்டனை முழுமையாக அனுபவித்து தற்போது விடுதலை ஆகிவிட்டனர். இருப்பினும் இந்த வழக்கில் பொறுத்தவரை இந்த ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ எடையுள்ள தங்க ஆபரணங்கள், தங்க நகைகள், வைரம், பிளாட்டினம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள், அதே போல ஆயிரக்கணக்கான, அதாவது சுமார் 3000க்கும் அதிகமான புடவைகள் அனைத்தும் இங்கு பெங்களூரில் உள்ள கோர்ட்டு வளாகத்தில் சிறப்பு பாதுகாப்பு அடிப்படையில் வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 27 வருட காலங்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் இங்கு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இதனை அனைத்தும் ஒப்படைக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது நீதிபதி மோகன் அந்த பிறப்பித்துள்ள உத்தரவில் வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் இதனை ஒப்படைக்க வேண்டும். மேலும் மோகன் வெளியிட்டுள்ள அந்த உத்தரவில் வரும் 14, 15 அந்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இங்கு வரும்போது அதனை எடுத்துச் செல்வதற்காக 6 பெட்டிகள் கொண்டு வர வேண்டும். அதை பாதுகாப்பாக எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, போலீஸ் பாதுகாப்புடன் அந்த தங்க நகைகளை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்களும் கொண்டு வர வேண்டும். ஒட்டுமொத்த நடைமுறையும் படம்பிடிக்க ஒளிப்பதிவாளர்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். கர்நாடக அரசு உரிய பாதுகாப்புடன் தற்போது அந்த கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் அந்த வரும் 14ஆம் தேதி நீதிமன்றத்திலிருந்து எடுத்து வர இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 96 ஆண்டு முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பொருட்கள் அனைத்தையும் தற்போது வரும் 14ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க பவித்ரா.